தலைப்பு: ஆரோக்கியம் வேண்டுமா? ஃபுல்லா குடியுங்க. ஆரோக்கியம் வேண்டுமென்றால் ஃபுல்லா குடியுங்க அப்படின்னு சொன்னோன்னே நேராக டாஸ்மார்க் போய் சரக்கு வாங்கி அடிக்கக்கூடாது. ஃபுல்லா குடிங்கன்னு சொன்னது சாதாரண தண்ணியை பற்றி. நம்ம உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போறதுக்கு அடிப்படை காரணம் வயிறு தான். வயிறு சுத்தமாக இருந்தால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். வயிறுல குப்பை இருந்தால், பித்தம் இருந்தால், கழிவுகள் இருந்தால் அது உடம்பு ஆரோக்கியத்தை கெடுக்கும். அதனால் மாதம் ஒரு முறை அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நாம் நமது வயிற்றை சுத்தம் பண்ணியே ஆகணும். என்னதான் செவி வலி தொடு சிகிச்சை அப்படிங்கிற அனாட்டமிக் தெரப்பி பிரகாரம் பசி எடுத்து சாப்பிட்றது, உதட்டை மூடி சாப்பிட்றது என்னதான் இருந்தாலும் சுத்தம் பண்ணுறதையும் செஞ்சுக்கிறதுனால நம்ம உடம்புக்கு இன்னும் ஆரோக்கியம் அதிகமாக தான் ஆகும். பசி எடுத்தா சாப்பிடுங்கன்னு நாம் சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக எல்லாருனாலையும் எல்லா நேரத்துலையும் அது சாத்தியமில்லை. நம்ம முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறோம். இருந்தாலும் சில நேரத்தில் பசி இல்லாமல் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அதனால் நமது வயிற்றில் குப்பைகள் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பித்தம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கழிவுகள் தங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே சுத்தம் செய்கிறது ரொம்ப அவசியம். வயிற்றை சுத்தம் பண்ணுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதில் ஒரு வழிமுறையான வாட்டர் ஃபாஸ்டிங் என்கிற தண்ணீரின் மூலமாக சுத்தம் செய்கிற ஒரு பயிற்சியை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது தண்ணீர் விரதம். 24 மணி நேரத்துக்கு தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருக்கணும். இதுக்கு பேர் தான் தண்ணி விரதம். உடனே பல பேர்த்துக்கு பயம் வந்திருக்கும். என்னது 24 மணி நேரம் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருக்கணுமா? அப்போ மயக்கம் வந்துருச்சுன்னா, உயிர் போயிருச்சுன்னா, நான் கீழே விழுந்துட்டேன்னா அப்படின்னு. இது எண்ணம் தான் காரணம். உண்மையிலேயே ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், யாராக இருந்தாலும் சரி, அந்த காட்டுக்குள்ளே தண்ணியும் கிடைக்கல, சாப்பாடும் கிடைக்கலனாலும் 4 நாளைக்கு 7 நாளைக்கு உயிரோடு வாழ முடியும், ஆரோக்கியமாக வாழ முடியும். எண்ணம் தான் காரணம். சாப்பிடலன்னா செத்து போயிடுவேன்னு புத்தியில் யாருக்கெல்லாம் ஒரு ரெக்கார்ட் இருக்கோ அவங்கெல்லாம் செத்து போயிடுவாங்க. சாப்பிடலன்னா மயக்கம் போட்டுருவோன்னு யாராவது நினச்சிட்டு இருந்தா அவங்கெல்லாம் மயக்கம் போட்டுருவாங்க. சாப்பிடலன்னா ஒன்றும் ஆகாது, நான் உயிரோடு இருப்பேன் 40 நாளைக்கு நினச்சிட்டு இருந்தா அவங்க உயிரோடு இருப்பாங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. நாம் எது நினைக்கிறோமோ அதுவாக நம்ம மாறிடுறோம். அதனால் கண்டிப்பாக ஆபத்தெல்லாம் ஒன்றும் வராது. இந்த விரதம் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் நைட்டு சாப்பிட்டு முடித்தோடனே ஒரு சங்கல்பம் எடுக்கணும். சங்கல்பம்னா ஒரு உறுதிமொழி. நான் இனிமேல் நாளைக்கு நைட்டு 7 மணிக்கு தான் உணவு சாப்பிடுவேன், அது வரைக்கும் தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டு இருப்பேன்னு நாம் ஒரு உறுதிமொழி எடுக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கணும். நைட்டு தூக்கம் வரும்போது படுத்து தூங்கிடணும். காலையில் வழக்கம் போல் எப்போ எந்திரிக்கிறோமோ எந்திரிச்சதுலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கணும். ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா தாகம் இருந்தாலும் இல்லாட்டியும் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அப்போ தான் சுத்தம் படுத்துகிற வேலையை ஆரம்பிக்கும் உடம்பு. ஒரு நாள் லீவ் போட்டிருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு எந்த வேலையும் செய்யாமல் கண்ணை மூடி படுத்திருந்தா உடம்பு சுத்தம் பண்ணுற வேலையை ரொம்ப பிரமாதமாக பண்ணும். யாரெல்லாம் முடியுமோ லீவு போட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக படுத்துருங்க. இல்லை சில பேர்த்துக்கு சில வேலைகள் இருக்குன்னா வேலையை செஞ்சுட்டும் விரதம் இருக்கலாம். ஆனால் வேலை செஞ்சுட்டு விரதம் இருக்கும்போது கிடைக்கிற லாபத்தை விட லீவு போட்டு கண்ணை மூடி படுத்திருக்கும் போது கிடைக்கிற லாபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை மனசில் வச்சுக்கிட்டு நாம் விரதம் இருக்கலாம். அப்படி முழு நாள் படுத்துட்டு ஓய்வு எடுக்கிறதா இருந்தால் வடக்க தலை வச்சு படுக்கக்கூடாது, தெற்க தான் தலை வச்சு படுக்கணும். ஃபோம் பெட்டு, நைலான் பாய், ரெக்ஸின், சோபா இதுலையெல்லாம் படுக்கக்கூடாது.
காட்டன் பஞ்சு, இலவ மஞ்சால் செய்யப்பட்ட பெட்டு, இல்லைன்னா பாய், பெட்ஷீட் இதெல்லாம் விரித்து படுத்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு டிவி பார்க்காம, ரேடியோவில் பாட்டு கேட்காம, செல்ஃபோன் பேசாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம படுத்திருக்கிற இடம் நல்லா காத்தோட்டமாக இருக்கணும். கொசுவத்தி பற்ற வைக்கக்கூடாது, ஏசி ரூமாக இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு யார்ட்டையும் பேசாமல் கண்ணை மூடி படுத்திருக்கும் பொழுது அதிக லாபம் கிடைக்கும். நம்ம உடம்புல கண்ணுக்கு தான் அதிகமாக சக்தி செலவாகும். கண்ணை மூடிட்டோம்னாவே உடம்புக்குள்ள சுத்தம் பண்ணுற வேலை, நோயை குணப்படுத்துகிற வேலை ஆரம்பித்து ரொம்ப சிறப்பாக செய்யும். படுத்திருக்கும்போது நம்ம உடம்புக்குள்ள வேடிக்கை பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு. பல பேர்த்துக்கு சந்தேகம், அப்போ காலையில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வயிற்றில் சுரந்துருமே, மத்தியானம் ஆசிட் சுரந்துருமே, அப்போ அல்சர் வந்துடுமோ அப்படின்னு சில பேர்த்துக்கு பயமாக இருக்கும். அப்படியெல்லாம் பயப்பட தேவையில்லை. நம்ம வயிற்றில் எப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரக்கும்னா நினைச்சா மட்டும்தான் சுரக்கும். பட்டினிக்கும் விரதத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. மத்தியானம் வீட்டுக்கு போறீங்க, சாப்பிட்லான்னு ஆசையா, வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா டைனிங் டேபிளில் சாப்பாடே இல்லை. உங்கள் மனைவிக்கு ஃபோன் பண்ணுறீங்க, ஏங்க சாரிங்க, எங்கள் அம்மா திடீர்னு ஊர்லேருந்து வந்தாங்களா, அவசரமாக நான் வெளியே வந்துட்டேன்னா அதாங்க சமைக்கலை, உங்களை கூப்பிட்டு பார்த்தேங்க, உங்கள் செல்ஃபோன் எடுக்கலைங்க, அதாங்க சொல்ல முடியல அப்படின்னாங்கன்னா எப்படி இருக்கும்? நமக்கு சாப்பாடு வேணும்னு நினச்சி 1 மணிக்கு சாப்பாடு கிடைக்கும்னு நினைக்கும் பொழுது 12 மணிலேருந்து ஹைட்ரோக்ளோரிக் சுரக்க ஆரம்பிச்சிடும். இப்போ சாப்பிடாம இருந்தால் இதுக்கு பேர் பட்டினி, வயிறு கெட்டு போகும், அல்சர் வரும். ஆனால் நான் மதியம் சாப்பிட மாட்டேன், சாயந்தரம் தான் சாப்பிடுவேன்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது மதியான நேரத்தில் வயிற்றில் ஹைட்ரோக்ளோரிக் சுரக்காது. நீங்கள் சோதனை செஞ்சு பாருங்கள். இயற்கை மருத்துவம் அப்படிங்கிற பேரில் பல ஊரில் தண்ணி மட்டும் குடித்து விரதம் இருக்கிற மாதிரி சிகிச்சை கொடுத்துட்ருக்காங்க. அங்கே போனால் 40-50 பேர் ஒன்றா தண்ணி குடிச்சிட்டு படுத்து கிடப்பாங்க. அப்போது ஒரு நாள் முன்னால் அவங்க சொல்லியிருப்பாங்க, நாளைக்கு 7 மணிக்கு தான் நான் உங்களுக்கெல்லாம் ஜூஸ் கொடுக்க போகிறோம், அது வரைக்கும் பட்னின்னு சொல்லியிருப்பாங்க, விரதம்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம மனசு என்ன பண்ணோம், அந்த 7 மணி பதிவு பண்ணிக்கும். நல்லா கேளுங்க, கரெக்டாக 5 மணி 6 மணிக்கு ஆசிட் சுரக்க ஆரம்பிக்கும். ஒருவேளை அவங்க 4 மணிக்கு ஜூஸ் கொடுக்கறதா சொல்லியிருந்தா 3 மணிக்கு சுரக்க ஆரம்பிக்கும். இதுதாங்க ரகசியம். நம்ம உடம்புல மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் உடம்பு வேலை செய்யும். நம்பிக்கை இல்லையா? நம்ம சிறுநீர் கழிக்கிறோம். சிறுநீர் கழிக்கிறதுக்கு நம்ம உடம்புல சுற்றி ஏதாவது இருக்குதா? நினைச்சா சிறுநீர் வருது, நினைச்சா நிற்குதா இல்லையா? குழந்தைங்கள்லாம் பாருங்க, சிறுநீர் கழிக்கும் பொழுது விளையாடுங்க, போயிட்டே இருக்கும், திடீர்னு நிறுத்தும், மறுபடியும் போகும். நாம கூட விளையாண்டு பார்க்கலாமே, காசா பணமா? நினைச்சா நிற்குது, நினைச்சா வருது. அப்போ எண்ணம் தான் காரணம். அதனால கண்டிப்பா மயக்கம் வராது, அல்சர் வராது. தைரியமா இந்த தண்ணி விரதத்தை நாம செய்யலாம். வாழ்க வளமுடன். முஸ்லீம் சமுதாயத்தில் பாருங்க, அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை 30 நாள் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. காலையில் சாப்பிட்டாங்கன்னா நைட்டு கஞ்சி குடிப்பாங்க, நடுவில் எச்சில் கூட முழுங்க மாட்டாங்க. இதுவும் ஒரு வகையான விரதம் தான், கடுமையான விரதம். இப்படி முஸ்லீம்கள் வருஷத்துக்கு 30 நாள் இந்த மாதிரி விரதம் இருக்கிறனால தான் அவங்க நான்வெஜ் நிறைய சாப்பிட்டாலும் அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. ஆனால் தயிர் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு விரதமே இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக நோய் வரும். பழங்கள் மட்டுமே நான் சாப்பிடுவேன் அப்படின்னாலும் வயிற்றுக்குள்ளே கொப்பு அதிகமானால் கண்டிப்பாக நோய் தான் வரும். அதனால் வாட்டர் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது உண்மையிலேயே கொஞ்சம் வசதியானது தான், ரொம்ப கஷ்டமானது கிடையாது. ஒரு 7 மணி ஆன உடனே முதல்ல லெமன் ஜூஸ் தான் சாப்பிட்ணும். எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு சாதாரண தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து முதல்ல குடிக்கணும்.
அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இல்லை 1 மணி நேரம் கழிச்சு இட்லி இல்லை பொங்கல், ரசம் சாதம், இல்லை தயிர் சாதம், இல்லைன்னா கஞ்சி, இதில் ஏதாவது ஒன்று கொஞ்சமாக சாப்பிட்லாம். அடுத்த நாள் சாதாரணமாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த தண்ணி விரதத்தை மாதம் ஒரு முறை அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறை எப்போ நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் செய்கிறது மூலமாக நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேறி உடம்பு தூய்மையாக இருக்கும், நல்லா ஜீரணம் நடக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா நோயும், அல்சர், அஜீரண கோளாறு, இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அப்படிங்கிற IBS அப்படிங்கிற நோய், எதுக்களிக்குது, வயிற்றில் ஆசிடாக இருக்குது, அசிடிட்டி, இப்படி வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா நோய்க்கும் மற்றும் ஜீரண சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இது நல்ல தீர்வாக இருக்கும். இந்த ஒரு நாள் விரதம் இருக்கிறதுக்கு சில பேர்த்துக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் இந்த இயற்கை மருத்துவ கேம்புக்கெல்லாம் போய் பாருங்கள். 3 நாள், 7 நாள், 10 நாளெல்லாம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு படுத்து கிடப்பாங்க. என்ன, நம்ம தனியாக வீட்டில் பண்ணும்பொழுது சிங்கிளாக ஒரே ஒரு ஆள் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும். அங்கே மொத்தமாக 50 பேர் 60 பேர் தண்ணியெல்லாம் படுத்துருக்கும் போது நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அவ்வளோதான். முதல்ல வீட்டில் இந்த மாதிரி தண்ணி குடிச்சிட்டு படுத்துட்ருக்கிறதுக்கு பயமாக இருக்கிறவங்க யாராவது இருந்தால் நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் இயற்கை சிகிச்சை கொடுக்குற சென்டருக்கு போயிட்டு அது என்னன்னு பார்த்துட்டு அங்கே பயிற்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் பண்ணும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். வாழ்க வளமுடன். அதனால் ஆரோக்கியமாக இருக்கணும்னா மாதம் ஒரு முறை 24 மணி நேரம் தண்ணி மட்டுமே குடித்து ஓய்வு எடுத்து நமது உடலை சுத்தம் செய்வோம். இப்படி தண்ணி மட்டும் குடிக்கிறது மூலயமாக வயிறு சுத்தமாகுது, லிவர் சுத்தமாகுது, கல்லீரல் சுத்தமாகுது, உடம்புல இருக்கிற எல்லா கழிவுகளும் வெளியே போகும், தோல் சம்பந்தப்பட்ட எல்லா நோயும் குணமாகும். நான் இந்த நோய் அந்த நோயின்னு சொல்ல விரும்பலை. உடம்புல யாருக்கு எந்த நோய் இருந்தாலும் குணமாகும், ஆரோக்கியமாக வாழலாம். குடிக்கும்போது கண்டிப்பாக சாதாரண பச்சை தண்ணி தான் குடிக்கணும். தண்ணியை கொதிக்க வச்சு கண்டிப்பாக குடிக்கவே கூடாது. அந்த தண்ணியில் மிளகு போட்டு இல்லை சீரகம் போட்டு கொதிக்க வச்செல்லாம் குடிக்கக்கூடாது. தண்ணி சாதாரண தண்ணி மட்டும்தான் குடிக்கணும். ஃபில்ட்ரு பண்ண தண்ணி குடிக்கக்கூடாது. வாட்டர் பாட்டில் வாங்கி குடிக்கக்கூடாது. டேப்பில் வர தண்ணியை எடுத்து பானையில் ஊற்றி வச்சு, இன்றைக்கி பானையில் ஊற்றி வச்சிங்கன்னா அடுத்த நாள் குளிக்கலாம். இல்லை செம்பு காப்பர் குடத்தில் தண்ணி ஊற்றி வச்சு ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் குடிச்சு பாருங்கள். அந்த தண்ணி ரொம்ப அளவுக்கு அதிகமான சுத்தம் பண்ணும். அதனால் இனிமேல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம் ஏன் அப்படின்னு யாராவது கேட்கும்போது நாங்கள்லாம் வாரத்துக்கு ஒரு முறை ஃபுல்லாக குடிப்போம்ல அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஜாலியாக இருக்கும், தமாசாக இருக்கும். எனவே ஃபுல்லாக குடிப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். வாழ்க வையகம். மேலும் விவரங்களுக்கு ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்றதா இருந்தால் இந்தியா ஹெட் ஆஃபீஸ் நம்பர் +91 9944221007. இன்னொரு நம்பர் 9842452508. இமெயில் மூலமாக கான்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் anatomictreatment@gmail.com. ANATOMICTREATMENT@gmail.com. இல்லைன்னா healerbhaskar@gmail.com. HEALERBASKAR@gmail.com. anatomictherapy.org அப்படிங்கிற வெப்சைட்லேயோ anatomictherapyfoundation.com அப்படிங்கிற வெப்சைட்லேயோ நீங்கள் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம்.